பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். அப்படிதான் வீடியோ சாரியில கொதிக்க வச்சு இட் கேம் வெல் ரியலி நைஸ் அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக இந்த ஆயிலெலாம் வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் யூடியூப் சேனல். உள்ளதை உள்படி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் பண்ண முடியாது. பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய வழின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ வந்து போஸ்ட் ஆக முடியாத அளவுக்கு யூடியூப்பில் வந்து இது வந்து சைல்டு சேஃப்டி இல்லாத ஒரு கண்டென்ட்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு குழந்தைங்களை வந்து குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அவ்வளோதான். அது மற்றபடி அதில் வேறு எதுவுமே வந்து அன்வான்டான கண்டென்ட் வந்து இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ அவங்க போஸ்ட் ஆகவே விடலை. நானும் 5 டைம்ஸ் பண்ணியும் எனக்கு வந்து போஸ்ட் ஆகலைன்றப்போ மைண்டு வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு நானும் ஒரு 1 மந்த்தாக நான் வீடியோஸே போடாததுக்கு ரீசன் இது தான். வெறும் ஷார்ட்ஸாகவே போட்டுட்ருந்தேன். அதர்வைஸ் வந்து மோசமான கான்டென்ட்லாம் போடுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து வியூஸ் போகும்போது நம்ம என்ன அதில் வந்து பார்க்க கண்ணு கூசுகிற அளவுக்கு ஏதாவது வீடியோஸ் போடுறோமா அப்படிலாம் கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது மைண்ட் அளவில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து போடுறதில்ல. இன்றைக்கி வந்து நான் திருச்சியில் இருக்கிற வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்தியும் பூரி மசாலாவும் செஞ்சுருந்தோம். ஸோ அதுதான் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். பூரி மசாலா காலையில் சாப்பிட்டோன்னே நேராக வந்து நாங்கள் வெளியே போகலாம் எங்கேயாதுன்னு பிளான் பண்ணும்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோட வீட்டுக்கும் நாங்கள் வந்து போவோம். ஜஸ்ட்டு கிடைக்கிற டைமில் எல்லோரையும் ஒரு விசிட் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஏன்னா திருச்சிக்கு வரதே ரேர் தான், எப்போயாவது தான் வரும். 6 months ஒன்ஸ் தான் வருவோம். அதனால் அந்த டைமில் எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ரேணிகுண்டா சட்டையில் பவுடராக இருக்குது. இங்கே பாரு, திரும்பி பாரு பெரியமாவை, மூஞ்சியே போகிறதா இருக்குது. இருடா இப்போ வந்து திருச்சிக்கு வந்து நாங்கள் எப்போயாவது தான் வருவோம். ஸோ வர்றப்போ சித்தி வீடு பெரியம்மா வீடுன்னு எல்லா வீடியும் ஒரு விசிட்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட. நாங்கள் இந்த டைம் வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்காரும் வந்திருக்காங்களா, அதனால் அப்படியே ஃபேமிலியில் எல்லோரையும் ஒரு விசிட்டிங் பண்ணிவிட்டு சென்னைக்கு நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோம். அதனால் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கவர் பண்ணுறேன். என்ன அமைதியாக இருக்கு? நம்ம வீட்டில் இதாங்க பிரச்சனை. வீடியோ ஆன் பண்ணால் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே கொடுப்பாங்க. பிள்ளை எனக்காக செம்பருத்தி பூ வந்து பிச்சு கொடுத்துருக்கான். அந்த இதா மேலே போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். சின்னவனே வேற வாங்குவோமா? கெவின் அது நீச்சல் அடிச்சு விளாண்டுட்டு இருக்கு. இங்க பாரு போது பாரு செடிகள். பாம்பா பாம்பு பாத்தியா ரேணிகுண்டா? ரேணி ஒரு கயிறு வேணா போட்டு
நான் உனக்கு செய்யணும். இடையில அம்மா அந்த பழைய ப்ளவுஸை வச்சு தைச்சிட்டாங்க. அதனால் இது வந்து எதுக்குன்னா செம்பருத்தி டீ போட்டு குடிக்க போகிறோம். அது வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. க்ளோயிங் ஆக போகிறாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சில் ஒரு டக்குன்னு மூஞ்சில் ஒரு புத்துணர்ச்சி வரும். நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். தண்ணி நல்லா குடிங்கப்பா. நல்லா அந்த ஃப்ளேவர் அந்த கலர்ல இதில் இறங்குற வரைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். கலர் பாருங்க, இந்த கிட்ட வாங்கம்மா. நல்லா கருப்பி காப்பி மாதிரி வரும். இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை, உப்பு, கொஞ்சமாக லெமன் போட்டு குடிக்க வேண்டியதான். பேசுங்க. இது எதுக்கு? உடம்புக்கு நல்லது. செம்பருத்தி படத்தை முக்கிய வேலை கலர் ஆயிடுச்சு. இது யாருக்கு இருந்துச்சு? அந்த பழைய வீட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீட்டு இருக்க நல்லா லெமன், சும்மா ஒரு ட்ராப், ரொம்பலாம் லெமன் சேர்க்கக்கூடாது. ஆட்ட வீடியோ போட்டு என்ன ஆட்ட ஆட்டுறீங்க? இப்போ பாருங்க எப்படி இருக்குங்க. இல்லை நல்லா பீட்ரூட் கலர்ல இருக்கும். ஹலோ, இந்தால செம்பருத்தி டீ குடிங்க, க்ளோயிங் ஆகும். அந்த டீ ஐயோ என்னது அது வேணா சொல்லலாம். குடிச்சிட்டு எப்படின்னு சொல்லு. இல்ல கண்ணாடி கிளாஸ்ல ஊத்துனால தெரியும். பரவாயில்ல, நாங்க கலர்லாம் காட்டிட்டோம். என்ன செம்பருத்தி டீ மாதிரி தான் இருக்கும். குடி. இனிப்பா இருக்காதா? லைட்டா தான். சீனிலாம் போட மாட்டியா? லெமனு, சீனி, நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். என்னம்மா உனக்கு வேணுமா? பிடிக்கலையா? பிடிக்கல. பெஸ்ட் உனக்கு. டேஸ்டா இருக்கா பிள்ளை? நல்லா ஹெல்தியானது இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா ஆறுன பிறகு நான் மடக்கு ஒரு ஆள் கஷ்டப்பட்டு குடிக்குது. குடிக்கலன்னா வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியானத்துக்கு மீன், வாவல் மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் எடுத்துருந்தோம். ஸோ அதில் மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே இருந்தது. பட் நான் வந்து சப்பாத்தி, ஒரு 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேன். காலையில் போட்ட சப்பாத்தி இருந்ததா, அதுவே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. அதுவும் குழம்பு மீன் வந்து ஒரு 3 மீன் சாப்பிட்டேன். பசங்களுக்கு அப்படியே சைட் பை சைடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அந்த 5 நாளில் நான் 3 நாள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் டயட்டை. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன, நான் முடியாமல் இருந்தனால என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்து என் தங்கச்சி ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வசீகரா படம் வந்து யூடியூப்பில் போட்டு அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சைட் பை சைடு என் தங்கச்சிக்கு வந்து மெகந்தி போட்டு விடணுன்னு சொல்லிட்டு ஆசை. நான் ரொம்ப நாள் ஆச்சு அவளுக்கு போட்டு விட்டு, அதனால் போட்டு விட்டுட்டு இருந்தேன். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வசீகரா படம் வந்து எத்தனை தடவை ஜெயா டிவியில் போட்டாலும் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம். ஸோ அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே மெகந்தியும் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மெகந்தி போடுறதுக்கு. ஏன்னா என்னால் உட்காந்து போட முடியல. எனக்கு பேக் பெயின் வேறு, உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கே. அப்போயே எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஃபீவரில் தான் படுக்க போகிறேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ கூட எனக்கு வந்து ஃபீவர் தான். அதோட சேர்த்து நான் வந்து லாக் போகணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெகந்தி இது வந்து பாதியோடு முடிச்சதுக்கப்புறம் இது ஃபைனலாக போட்ட வீடியோவும் வந்து வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாமே தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு கிளம்புனோம். ஏன்னா ஃபேமிலியாக என்னைக்காக தான் மீட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஹேர் மசாஜ் பண்ணோடனே எனக்கு வந்துட்டு
சில்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, தூங்கலாமா? தூங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நான் இன்னும் தூங்கலை. எல்லாரும் படுத்தாச்சு. அசிகார படம் ஓடுது. நல்லா இருப்பேன். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம். என்னோட ஐஸ்கிரீமை பார்க்குறியா? கொலன்னு கூல் ஐஸ்கிரீம். கூல் ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே குடிச்சிட்டே இருவோம். ஐஸ்கிரீம் நரம்பு எடுத்துருப்பாங்க. ப்ரான் செய்யலாம், தொக்கு மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன். நீ எதுவும் வேலை செய்ய மாட்டியா பெல்சி? எனக்கு பதிலாக நீ இருக்கிய. அதுக்காக தானே உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான். பண்ணு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா ஒரு தக்காளி வெட்டி கொடுத்தா அண்ணா, அதில் பெருமை வேற. காலையில் தோசை சுட்டு கொடுத்தேன். தோசை சுட்டு கொடுத்தா. நேற்று நைட்டு வந்து சப்பாத்தி கொடுத்தா. இப்போ வந்து பாருங்க இவ்வளோ வெங்காயம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் ப்ரான் தொக்கு. ஆல்ரெடி நான் வந்து எங்கள் சுஸ்லாப்பட்டி வந்தப்போ தொக்கு பண்ணல, அதே மெத்தட் தான். ஸோ அதனால் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். அப்படிதான் வீடியோ சாயே மேலே போ. மசாலா ரெடியாக இருக்கா? இது வந்து அப்படியே நம்ம அரைச்சு ப்ரான் கூட சேர்க்க வேண்டியதான். போது வீடியோ எடுக்கிறேன். அவள் தண்டமாக படுத்திருக்கிறாள், ரீல்ஸ் பார்க்கிறாள். நான் இதான் பார்த்துட்டு இருக்கேன். எதை? ஃபோட்டோஸா? ஓகே ஓகே. இப்போ என்ன சமைச்சிருக்க பெல்சி? நான் தான் சமைச்சிருக்கேன். சாம்பார், அதான் முருங்காய், மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்ட சாம்பார். அந்த சைடு இறால் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வதக்குறா. வந்து ப்ரான் வந்து கழுவி வச்சாச்சா, அவ்வளோதான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா. வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப டர்ட்டி, கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிடுவோங்க. ஆனால் இந்த அளவுக்கு அந்த மசாலாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு மசாலாவும் அதில் போட்டு நான் வதக்கிடுவேன். ஃபைனலாக தான் வந்து ப்ரான் போடணும். ப்ரானுக்கு மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு மெத்தட்ஸ் வரும். அதனால் அப்படி தான் பண்ணணும். ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இட் கேம் வெல், ரியலி நைஸ். அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக இந்த ஆயிலெலாம் வெளியே வந்துடுச்சுன்னு வைங்களேன், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஓகேவா? சாப்பிட வேண்டியது. அதுவும் சாம்பாருக்கு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் செமி கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் அதை வந்து சிம்மில் வச்சுருவோம், டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கு ஒருத்தர் வரணுமா? ஆமாவா? ஓகே மக்களே, இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இவங்க வந்து நைட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்களும் நைட்டு சென்னை கிளம்பிடுவோம். இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் உங்கள் சுஜிதா, பெல்சி ராணி. பாய்.